இன்று இலங்கையில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம கேமரத்தின தேரர் அவர்களுடைய சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. தமிழ் ஊடக பரப்பில் இது தொடர்பாக பெரிய அளவில் விவாதங்கள் காணப்படாத பொழுதும் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களில் இது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சையான பதிவுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சமூக ஊடகங்களில் இது தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள், ஒரு சாரர் தேரருக்கு சார்பாகவும் இன்னொரு சாரர் தேரருடைய பாலியல் புரள்வு நடத்தையினை விமர்சித்தும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இது தற்பொழுது இலங்கையினுடைய அரசியலிலும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய இந்த பதிவில் குறிப்பிட்ட அந்த தேரருடைய பாலியல் நடத்தை பற்றிய அல்லது பாலியல் புரள்வு பற்றிய தகவல்களை நான் வழங்கப் போவதில்லை. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு இந்த அட்டமஸ்தானம் என்றால் என்ன, பௌத்த மதத்தில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த அட்டமஸ்தானாதிபதி எப்படி தெரிவு செய்யப்படுகின்றார் போன்ற விடயங்களைத்தான் இன்றைய இந்த காணொளியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ள போவோம். அட்டமஸ்தானம் என்றது அனுராதபுரத்தில் இருக்கிற முக்கியமான 8 பௌத்த தலங்களை குறிப்பிடறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாடலாகத்தான் இருக்கின்றது. அட்ட என்றால் உங்களுக்கு தெரியும் 8, ஸ்தானம் என்றால் நிலையம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது அனுராதபுரத்தில் இருக்கின்ற 8 பௌத்த ஆலயங்களைத்தான் அட்டமஸ்தானம் அப்படி என்று அழைக்கின்றனர். இந்த 8 ஆலயங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்ற அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அந்த பிக்குவைத்தான் அட்டமஸ்தான தனாதிபதி அப்படி என்று அழைக்கின்றனர். அனுராதபுரத்தில் இருக்கின்ற அந்த முக்கியமான 8 பௌத்த ஆலயங்களும் இவைதான். முதலாவது ஜெயஸ்ரீ மகாபோதி என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளரசு மரம் இருக்கின்ற அந்த பகுதி, இதுதான் மிக முக்கியமான பெரும் ஆலயம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக ருவான் பெலிசாயா, அடுத்தது தூபராமாயா, அடுத்த முக்கியமான ஒரு பௌத்த ஆலயமாக லோவ மகாபாய என்ற ஆலயமும், அடுத்ததாக அபயகிரி விகாரையும், அடுத்ததாக ஜேதவன ராமய என்ற பௌத்த ஆலயமும், அடுத்த மிலிசவட்டி தூபி என்று சொல்லப்படுகின்ற பௌத்த ஆலயமும், லங்கா ராமயா என்று சொல்லப்படுகின்ற இந்த 8 ஆலயங்களும் தான் அட்டமஸ்தானம் அப்படி என்று அழைக்கப்படுகின்றது. இலங்கையில் இருக்கிற பௌத்த பீடத்தில் மிகவும் அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படி என்று இது சொல்லப்படுகிறது. அட்டமஸ்தானாதிபதியை ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தல் முறை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவதில்லை. அட்டமஸ்தானாதிபதியை தெரிவு செய்கின்ற அந்த பொறுப்பு பௌத்த மகாசங்கத்திடம் இருக்கின்றது. பௌத்த மகாசங்கம் மிகவும் அனுபவம் வாய்ந்த, கல்வி மற்றும் கேள்விகளில் சிறந்து விளங்கிய, சமூகத்தில் நல்ல மதிப்புள்ள, சிலவளை இதை கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் இதுதான் ஒரு அட்டமஸ்தானாதிபதியை தெரிவு செய்வதற்கான அந்த வரையறை அப்படி என்று சொல்லப்படுகின்றது. சமூகத்தில் ஒரு மதிப்பு மிக்க மற்றும் அந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8 பௌத்த ஆலயங்களுடனும் நேரடியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு பிக்குவைத்தான் அட்டமஸ்தானாதிபதியாக பௌத்த மகாசங்கம் தெரிவு செய்யும். கிட்டத்தட்ட அவருடைய ஆயுட்காலம் முழுக்க அவர் அந்த 8 ஆலயங்களுக்கும் பொறுப்பு வாய்ந்த ஒரு பிக்குவாக அவர் செயற்படுவார். உங்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற பௌத்த மகாசங்கம் பற்றி தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த மகாசங்கம் தான் இலங்கையில் இருக்கின்ற மிக உயரிய பௌத்த பீடம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. பௌத்த பிக்குகளுடைய ஒழுக்கம் மற்றும் பௌத்த ஆலயங்களினுடைய நடைமுறைகள் போன்ற முக்கியமான விதிகளை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பாக இந்த பௌத்த மகாசங்கம் தான் காணப்படுகின்றது. இப்படி ஒரு அதிகாரம் மிக்க ஒரு சபையால் தான் இந்த அட்டமஸ்தானாதிபதி தெரிவு இடம்பெறுகின்றது. அட்டமஸ்தானாதிபதியை தெரிவு செய்கிறது என்பது பௌத்த மதத்தை பொறுத்தவரையில், அதிலும் குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற பௌத்த மதத்தினை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு சடங்காக காணப்படுகின்றது. அட்டமஸ்தானாதிபதியை பௌத்த மகாசங்கம் தெரிவு செய்தாலும் அவருக்குரிய நியமனத்தை வழங்குகின்ற அதிகாரம் நுவரவெவ குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடும்பத்துக்கு இருந்து வருகின்றது. இதுதான் சிங்கள மக்களிடையே காணப்படுகின்ற ஒரு பாரம்பரியமாகவும் இருக்கின்றது. இந்த நுவரவெவ குடும்பம் என்பது மன்னராட்சி காலத்திலிருந்து செயற்பட்டு வருகின்ற ஒரு முக்கிய ஒரு குடும்ப அமைப்பாக காணப்படுகின்றது. அனுராதபுரத்தில் இருக்கின்ற அதிகளவான விளைநிலங்கள் மற்றும் குளங்கள் போன்றவற்றினுடைய அதிகாரங்கள் இன்றும் இவர்களுடைய கைகளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி ஒரு அதிகாரம் மிக்க குடும்பமாக நுவரவெவ குடும்பம் காணப்படுகின்றது.
இலங்கைக்கு சங்கமித்த என்ற பிக்குனி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளரசு கிளையினை இங்கு கொண்டு வந்து நாட்டிய பொழுது இந்த வெள்ளரசு கிளையை பாதுகாப்பதற்காக அந்த காலத்தில் இலங்கையினை ஆட்சி செய்த மன்னர்களால் நுவரவேவ குடும்பத்திற்கு இதனை பராமரிக்கின்ற பொறுப்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதன் நீட்சியாகத்தான் இன்றும் நுவரவேவ குடும்பம் இந்த சம்பிரதாயபூர்வ நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய குடும்ப அமைப்பாக காணப்படுவதுடன் அட்டமஸ்தானாதிபதியை தெரிவு செய்கின்ற அந்த வைபவத்தில் மகாசங்கம் அட்டமஸ்தானாதிபதியை தெரிவு செய்தாலும் அவருக்குரிய நியமன பத்திரத்தினை வழங்குகின்ற ஒரு சம்பிரதாயத்தினை செய்கின்ற ஒரு அமைப்பாக அல்லது ஒரு கட்டமைப்பாக இந்த நுவரவேவ குடும்பம் இன்றும் காணப்படுகின்றது. இந்த நுவரவேவ குடும்பம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி பார்த்தால், அனுராதபுரத்திற்கு அட்டமஸ்தானத்தினை தரிசிக்க செல்கின்ற அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு தூதுவர்களாக இருக்கலாம், எப்படி அட்டமஸ்தானாதிபதியை சந்தித்து தங்களுடைய வணக்கத்தினை செலுத்துகின்றார்களோ அதுபோல இந்த நுவரவேவ குடும்பத்தினரையும் மரியாதை நிமித்தம் சந்திப்பதை ஒரு சம்பிரதாயமாக வைத்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இப்படி தெரிவு செய்யப்பட்ட அட்டமஸ்தானாதிபதியினுடைய முக்கிய பொறுப்புகள் எவை என்று சொல்லி பார்த்தால், இந்த 8 ஆலயங்களினுடைய வருமானங்கள், இந்த 8 ஆலயங்களில் இடம்பெறுகின்ற பூசை வழிபாடுகள் போன்றவற்றை கண்காணித்து அவற்றினை ஒருங்கிணைக்கின்ற ஒரு முக்கிய பொறுப்பு இவருக்கு சமய ரீதியாக வழங்கப்படுகின்றது. அதைவிட இந்த ஆலயங்களுக்கு வருகின்ற வருவாய்களை கணக்கு வைப்பது, அவற்றை செலவழிப்பது தொடர்பான முழு அதிகாரமும் இவரிடம்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை விட இந்த ஆலயங்களில் ஏதாவது கட்டட புனருத்தானங்கள் அல்லது மேலதிகமான கட்டட நிர்மாணங்களை செய்கின்ற பொழுது இந்த அட்டமஸ்தானாதிபதியிடம் அனுமதி பெற்றுத்தான் அந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு மிக உயர்ந்த பௌத்த பீடத்தினைச் சேர்ந்த ஒரு நபராக இந்த அட்டமஸ்தானாதிபதி காணப்படுகின்றார். இதனை விட அட்டமஸ்தானாதிபதிக்கு இன்னும் ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஒரு முக்கியமான பணியினை செய்கின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார். அரசாங்கத்துக்கும் மகாசங்கத்துக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலமாக இவர் தொழிற்படுகின்றார் அப்படி என்றும் சொல்லப்படுகின்றது. மகாசங்கம் எடுக்கின்ற சில முடிவுகள் அல்லது மகாசங்கம் அரசாங்கத்துக்கு ஏதாவது விடயங்களை சொல்ல விரும்புகின்ற பட்சத்தில் அல்லது ஏதாவது ஒரு அறிவுறுத்தலை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது இந்த அட்டமஸ்தானாதிபதி ஊடாகத்தான் இந்த தகவல்கள் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட அட்டமஸ்தானாதிபதி என்பது ஒரு குறுநில மன்னனுக்குரிய ஒரு அதிகாரங்களை கொண்ட ஒரு பதவியாகத்தான் காணப்படுகின்றது. இதனால் தான் பௌத்த மதத்தில், குறிப்பாக இலங்கையில் இருக்கிற பௌத்த மதத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு பௌத்த குருவுக்கு பௌத்த மக்கள் எவ்வாறான நன்மதிப்பை வைத்திருப்பார்கள், அவர் மீது எவ்வாறான விசுவாசத்தினை வைத்திருப்பார்கள் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த பௌத்த மக்களை ஆசீர்வதிக்கின்ற, அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு மதகுருவாகத்தான் இந்த அட்டமஸ்தானாதிபதி காணப்படுகின்றார். இப்படிப்பட்ட பெருமை கொள்கின்ற ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு தேரர் தான் அண்மையில் சிறுமியொருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தற்பொழுது சர்ச்சையில் மாட்டியிருக்கின்றார். இப்படி பெருமை கொண்ட இந்த பதவியில் இருக்கின்ற ஒருவர் இவ்வாறு சமூக புரள்வு நடவடிக்கையில் ஈடுபட்டதுதான் இன்று சிங்கள மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையினை உருவாக்கி இருக்கின்றது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.